தொடர் விடுமுறை காரணமாக உதகை படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வில்லியம். வணக்கம் வில்லியன். உதகையில் எந்தெந்த இடங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படுகின்றன, அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள்? வணக்கம். சுற்றுலா மாவட்டமான நீலகிரியில் வழக்கமாக தொடர் விடுமுறை மற்றும் வாரம் விடுமுறையின் போது அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் ஆயுத பூஜை விடுமுறை மற்றும் காலாண்டு விடுமுறை என தொடர்ந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வரத்து நேற்று முதலே அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக இன்று காலை முதல் உதகையில் உள்ள தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலுமே சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக படகு இல்லத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் இயந்திர படகு, மிதிப்படகு, துடுப்பு படகு உள்ளிட்ட படகுகளில் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து படகு சவாரி செய்து மகிழ்ச்சியுடன் திரும்பி சென்றனர். சுற்றுலா பயணிகள் முதல் முறையாக இங்கு வந்ததாகவும் அதே போல படகு சவாரி மிக்க மகிழ்ச்சி அளித்ததாகவும் கருத்து தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த 5 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை விடப்பட்டுள்ளதால் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் காவல்துறையினர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் குன்னூர் வழியாகவும், அதே போல மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாகவும் செல்ல வேண்டும் எனவும் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். வரும் நாட்களிலும் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வில்லியம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.